வணக்கம். யாழ் சிறியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுகிறான் மகளினி கமலநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது சட்டவிரோத சொத்து குவிப்பு முறைப்பாடு. இலங்கை பாடசாலைகளின் அவல நிலையை புள்ளி விபரங்களுடன் விளக்கினார் ஜனாதிபதி. விருகள் வட்டவன் தொல்லியல் சர்ச்சை அடுத்த ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் தீர்வு எதிர்பார்க்கப்படுகின்றது. கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் 400 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களுடன் கனடா பிரஜை கைது. தாய்லாந்து கம்போடியா எல்லை மோதல், போர் பதற்றம், பல பேர் பலி, ஐநாவில் அவசர கூட்டம். துருக்கி ஏற்பட்ட காட்டு தீயில் 10 தீயணைப்பு வீரர்கள் பலி. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் மீது சட்டவிரோத சொத்து குவிப்பு தொடர்பான முறைப்பாடு ஒன்று நிதி குற்ற புலனாய்வு பிரிவில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டை ஒரு சிவில் சமூக செயற்பாட்டாளர் பதிவு செய்துள்ளார். 2010ஆம் ஆண்டு பாடசாலை அதிபராக கடமையாற்றிய பின்னர் அரசியலில் பிரவேசித்து நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்ற ஸ்ரீதரன் திடீரென கோடிக்கணக்கில் எவ்வாறு சொத்துக்களை சம்பாதித்தார் என்பது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டும் என முறைப்பாட்டாளர் கோரியுள்ளார். பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றான கிளிநொச்சியில் அதிபராக பணியாற்றிய அவர் திடீரென கோடிக்கணக்கில் சொத்துக்களை சம்பாதித்ததில் ஏற்பட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டதாக சிவில் சமூக செயற்பாட்டாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் மனைவி பெயரில் 2 குளிர்கழி விற்பனை நிலையங்களும் அவரது மகள் பெயரில் 2 சிறப்பு அங்காடிகளும் இயங்குவதாக தமது தேடலில் கண்டுபிடிக்கப்பட்டதாக முறைப்பாட்டாளர் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த ஆட்சியின் போது வழங்கப்பட்ட 2 மதுபான சாலை உரிமங்களும் ஸ்ரீதரனின் பெயரில் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த சொத்துக்களை சம்பாதித்த முறை தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் முறைப்பாட்டாளர் கோரிக்கை விடுத்துள்ளார். எவ்வாறாயினும் தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பான முறைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வரவேற்பதாகவும் விசாரணைகள் நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்று அவர் நம்புவதாகவும் ஸ்ரீதரனின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படும் நிலையில் தமக்கு எதிரான முறைப்பாடு குறித்து விசாரணைகள் நடத்தப்படும் போது அதற்கு பூரண ஒத்துழைப்பு வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தயாராக இருப்பதாகவும் அவரது ஊடக பிரிவு உறுதிப்படுத்தியுள்ளது. நேற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையின் பாடசாலை கல்வி முறையில் தற்போதைய நிலை குறித்து புள்ளி விவரங்களுடன் அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளார். மாணவர் எண்ணிக்கை குறைந்த பாடசாலைகளின் அவல நிலையை அவர் தனது உரையில் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையில் 98 பாடசாலைகளில் ஒரு மாணவனும் இல்லை. மேலும் 115 பாடசாலைகளில் 10 மாணவர்களுக்கு குறைவாகவும், 406 பாடசாலைகளில் 20 மாணவர்களுக்கும் குறைவாகவும், 752 பாடசாலைகளில் 30 மாணவர்களுக்கும் குறைவாகவும் மாணவர்கள் உள்ளதாக தெரிவித்தார். ஜனாதிபதி மேலும் தெரிவிக்கையில் 1141 பாடசாலைகளில் 40 மாணவர்களுக்கு குறைவாகவும், 1506 பாடசாலைகளில் 50 மாணவர்களுக்கு குறைவாகவும் மாணவர்கள் உள்ளனர். இது நாட்டின் மொத்த பாடசாலைகளில் 15% அதிகமான பாடசாலைகளில் 50 மாணவர்களுக்கு குறைவாகவே மாணவர்கள் இருப்பதை காட்டுகின்றது. மேலும் 100 மாணவர்களுக்கும் குறைவான பாடசாலைகளின் எண்ணிக்கை 3144 ஆகும். குச்சவெளியில் 2 மாணவர்களுக்கு 2 ஆசிரியர்கள் உள்ளனர். பண்டாரவளையில் 3 மாணவர்களுக்கு 3 ஆசிரியர்கள் உள்ளனர். திருகோணமலையில் 4 மாணவர்களுக்கு 4 ஆசிரியர்கள் உள்ளனர். இந்த புள்ளி விவரங்களின் அடிப்படையில் ஜனாதிபதி திசாநாயக்க சில பரிந்துரைகளையும் முன்வைத்தார். சில பிரதேசங்களில் உள்ள பாடசாலைகளை முழுமையாக மூட வேண்டும் என்றும், சில பாடசாலைகளை இணைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். அதே சமயம் சில பிரதேசங்களில் புதிதாக பாடசாலைகளை உருவாக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். பெருகல் பிரதேச செயலக பிரிவின் வட்டவன் பகுதியில் தொல்லியல் சார்ந்த இடங்கள் இருக்குவாரால் அது குறித்து இறுதி தீர்மானம் எதிர்வரும் பெருகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலேயே எடுக்கப்பட வேண்டும் என பெருகல் பிரதேச சபையின் தவிசாளர் சே கருணாநிதி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். இந்த வட்டவன் பகுதியில் தொல்லியல் பகுதிகள் உள்ளனவா என்பதை கண்டறிய அதிகாரிகள் நேற்று கள விஜயம் மேற்கொண்டனர்.
வட்டவன் பகுதியில் தமிழ் மக்களுக்கு சொந்தமான வயற்காணிகள் உள்ளன. இந்த காணிகளுக்கு நடுவில் ஒரு சிறு குன்று பகுதியும் உள்ளது. சில மாதங்களுக்கு முன்னர் தொல்லியல் துறையினர் இந்த பகுதியை தொல்லியல் பகுதியாக அறிவித்து அறிவித்தல் பலகை ஒன்றை நட்டிருந்தனர். இருப்பினும் பொதுமக்களின் எதிர்ப்பை தொடர்ந்து அந்த பலகை அகற்றப்பட்டது. இந்த விவகாரம் கடந்த ஜூலை 17ஆம் தேதி நடைபெற்ற பெருகல் பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் ஆராயப்பட்டது. அப்போது தொல்லியல் துறையினர், வனவள பாதுகாப்பு திணைக்களம், வனவள ஜீவராசி திணைக்களம், பிரதேச செயலகம் மற்றும் பிரதேச சபை ஆகியவை இணைந்து குறித்த இடங்களை பார்வையிட வேண்டும் என்று அது தொடர்பான அறிக்கை நடைபெறவுள்ள ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் முன்வைக்கப்பட வேண்டும் என்றும் அதன் பின்னர் பொருத்தமான தீர்மானம் எடுக்கப்படும் என்றும் தீர்மானிக்கப்பட்டது. இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று காலை கள விஜயத்தின் போது தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் இறுதி முடிவை எடுக்க முயன்றனர். அப்போது பிரதேச சபை தவிசாளர் சே கருணாநிதி தனது ஆட்சேபனையை முன்வைத்து தீர்மானம் மேற்கொள்வதை இடைநிறுத்தம் செய்துள்ளார். இதனால் வட்டவன் தொல்லியல் சர்ச்சை குறித்து இறுதி தீர்மானம் அடுத்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இன்று காலை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகளினால் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் 52 வயது கனடா பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கனடாவின் ஒன்றாரியோவைச் சேர்ந்த சந்தேக நபர் கனடாவிலிருந்து கட்டாரின் தோஹா வழியாக கட்டுநாயக்கா விமான நிலையத்துக்கு வந்துள்ளார். சந்தேக நபரின் பயண பொதிகளை சோதனையிட்ட போது அதில் 12 கிலோ 196 கிராம் காகிஸ் மற்றும் 5 கிலோ 298 கிராம் கொகேன் ஆகிய போதைப் பொருட்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு மேற்கொண்டு வருகின்றது. அடுத்து சர்வதேச செய்திகள். தாய்லாந்து மற்றும் கம்போடியா நாடுகளுக்கு இடையே எல்லை பகுதியில் பெரும் மோதல் ஏற்பட்டுள்ளது. அண்மையில் எல்லையில் ஒரு கண்ணுவெடி வெடித்ததில் 5 தாய்லாந்து வீரர்கள் காயமடைந்ததை தொடர்ந்து இரு நாடுகளும் தூதரகங்களை திரும்ப பெற்றன. நேற்று வியாழக்கிழமை எல்லையில் இரு நாடுகளுக்கும் பீரங்கி மற்றும் ராக்கெட் குண்டுகளை பயன்படுத்தி ஒன்றையொன்று தாக்கிக் கொண்டன. தாய்லாந்து F-16 விமானங்களை பயன்படுத்தி வான்வெளி தாக்குதல்களையும் நடத்தியுள்ளது. தாய்லாந்து சுகாதார அமைச்சகத்தின் தகவலின்படி இந்த மோதல்களில் ஒரு தாய்லாந்து வீரர் மற்றும் குழந்தைகள் உட்பட 13 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். மேலும் 14 வீரர்கள் மற்றும் 32 பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர். கம்போடியா தரப்பில் குறைந்தது 4 பொதுமக்கள் காயமடைந்துள்ளனர். மோதல் காரணமாக எல்லையோர கிராமங்களில் இருந்து 4000க்கும் மேற்பட்டோர் வெளியேற்ற மையங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். தாய்லாந்து தனது அனைத்து நிலங்களையும் மூடியுள்ளதுடன் தங்கள் குடிமக்களை கம்போடியாவை விட்டு வெளியேற வலியுறுத்தியுள்ளது. ஐநா பொதுச் செயலாளர் அண்டோனியோ குட்ரோஸ் இரு தரப்பினர்களையும் அதிகபட்ச நிதானத்துடன் செயல்படவும் பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையில் தீர்க்கவும் வலியுறுத்தியுள்ளார். இரு நாடுகளுக்கும் மோதலுக்கு ஒருவர் குற்றம் சாட்டுகின்றனர். சமூக ஊடகங்களில் தாய்லாந்து தான் போரை தொடங்கியது என்ற கேஸ் பிரேக் பரவி வருகின்றது. இந்த மோதல் தொடர்பாக இன்று மாலை நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசர கால கூட்டம் நடைபெற உள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே நீண்ட காலமாக எல்லை பிரச்சனைகள் இருந்து வருகின்றன. இதற்கிடையே தாய்லாந்தின் தற்காலிக பிரதமர் மற்றும் கம்போடியாவின் முன்னாள் பிரதமர் ஜீன் சென் ஆகியோரின் தொலைபேசி உரையாடல் கசிவு தொடர்பான அரசியல் சர்ச்சையும் இந்த மோதலுக்கு ஒரு காரணமாக பார்க்கப்படுகின்றது. துருக்கியில் ஏற்பட்ட காட்டு தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு வீரர்கள் போராடி வரும் நிலையில் 10 மீட்பு படை வீரர்கள் தீயில் சிக்கி பலியாகியுள்ளதாக அந்நாட்டு உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. துருக்கியின் நெஸ்கிசகிர் மாகாணத்தில் வேகமாக பரவி வரும் காட்டு தீயில் சிக்கி இதுவரை பல ஏக்கர் நிலங்கள் எரிந்து நாசமாகியுள்ளன. தீயை கட்டுக்குள் கொண்டுவர தீயணைப்பு வீரர்கள் தீவிரமாக போராடி வருகின்றனர். இதில் பல ஹெலிகாப்டர்களும் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. எனினும் காற்றின் வேகம் காரணமாக தீ தொடர்ந்து கட்டுக்கடங்காமல் பரவி வருகிறது. இந்நிலையில் பலத்த சூறாவளி காற்று வீசியதால் காட்டு தீயின் திசை மாறியது. இதனால் தீயணைப்பு பணியில் ஈடுபட்டிருந்த மீட்பு படையினர் தீயில் சிக்கிக் கொண்டனர். அவர்களில் 10 பேர் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர். மேலும் 14 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்று வருகின்றனர். காட்டுத்தீயில் சிக்கி உயிரிழந்த தீயணைப்பு வீரர்களுக்கு துருக்கி அதிபர் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். இத்துடன் யாழ்சிரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள யாழ்சிரி மீடியா இணையதளத்துக்கு பிரவேசியுங்கள். நன்றி, வணக்கம்.